வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் நாளை முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது என்று குடியரசுத் தலைவர் மாளிகையின் செயலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் வாரத்தின் 6 நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தோட்டத்தை பார்வையிடலாம் என்றும், பராமரிப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மற்றும் ஹோலி பண்டிகையான மார்ச் 4ஆம் தேதியும் தோட்டம் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமிர்த தோட்டத்தை காண அனுமதி இலவசம் என்றும் www.rashtrapatibhavan.gov.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி வரும் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக வர உள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் நிறுவப்பட்டதன் 50வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் விதமாக இந்த பயணம் அமைய உள்ளது. செஷல்ஸ் அதிபரின் இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திப்பார் என்றும், இருதரப்பு பிராந்திய மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு சாதனை அளவான 23,926 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மும்பை, புனே மற்றும் புனே ஹைதராபாத் ஆகிய 2 புதிய புல்லட் ரயில் திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 15 பெட்டிகள் கொண்ட உள்ளூர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக பல ரயில் நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தொடர்பான தவறான பிரச்சாரங்களை எதிர்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் 2வது கூட்டத்திற்கு மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தலைமையேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உணவுப் பொருட்கள் விரயத்தை குறைத்தல், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது ஆகியவற்றுக்கு உணவு பதப்படுத்தலின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். சதுப்பு நில பாதுகாப்பில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றங்களுக்கான இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற 2026 உலக சதுப்பு நில தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ராம்சர் தலங்களின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டில் 26ஆக இருந்தது, தற்போது 98ஆக உயர்ந்துள்ளது என்றும், சதுப்பு நில சூழல் அமைப்புகளை பாதுகாப்பது குறித்தும் எடுத்துரைத்தார். பீகார், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட புதிய ராம்சர் தலங்களை கொண்ட 6 மாநிலங்களை திரு சிங் பாராட்டினார். இந்த ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்க உள்ளது. இந்தியாவின் வான்வழி திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழுவுடன் இந்திய விமானப்படை பங்கேற்க உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டரான துருவ் விமானம் இந்த கண்காட்சியில் இடம்பெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாளை முதல் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த வான் சாகச நிகழ்ச்சி சிங்கப்பூரின் சாங்கி கண்காட்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 4 குழுக்களின் விமான சாகச நிகழ்ச்சிகளும் 37 விமானங்களின் நிலையான கண்காட்சியும் இடம்பெற உள்ளன. புதுச்சேரி பல்கலைக்கழகமும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனமும் இணைந்து இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இடைத்துறை ஆராய்ச்சி, தொழில் முனைவோர் வளர்ச்சி, பாடத்திட்ட மேம்பாடு, கல்வி மற்றும் பயிற்சி பரிமாற்றம், வேலைவாய்ப்புகள், சித்த மருத்துவ அடிப்படையிலான தயாரிப்புகளில் தர உறுதிப்பாடு ஆகியவை ஊக்குவிக்கப்பட உள்ளன. சித்த மருத்துவ அமைப்புடன் மேற்கொள்ளப்படும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சித்த மருத்துவ முறையில் பாரம்பரிய மற்றும் நவீன மூலிகை மருத்துவத்தை மேம்படுத்தும் உயர்மட்ட முயற்சிகளை விரிவுபடுத்துவதே இலக்காகும் என்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் திரு பிரகாஷ் பாபு கூறினார். நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 2025 அறுவை சிகிச்சை பிரிவில் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள ஜிப்மரின் முன்னாள் மாணவி டாக்டர் எம் ராஜலட்சுமியை பெருமையுடன் பாராட்டுவதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதுநிலை பட்டப்படிப்பு பயிற்சி காலத்தில் டாக்டர் ராஜலட்சுமி தமது கல்வித்திறனை வெளிப்படுத்தி இறுதி முதுநிலை பட்டப்படிப்பு பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ள அவரது சாதனை ஜிப்மரின் உயர்தர பயிற்சியையும் அறுவை சிகிச்சை துறையில் அவர் காட்டிய அர்ப்பணிப்பையும் பிரதிபலிப்பதாக ஜிப்மர் தெரிவித்துள்ளது. டாக்டர் ராஜலட்சுமி தற்போது மும்பை டாடா மெமோரியல் மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையில் மேற்படிப்பை தொடர திட்டமிட்டுள்ளார்.
5 அணிகள் பங்கேற்றுள்ள மகளிர் பிரீமியம் லீக் T20 கிரிக்கெட் போட்டி வதோதராவில் நடைபெற்று வருகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடத்தை பெற்று இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. குஜராத் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது இடத்தை பிடித்து எலிமினேட்டர் ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் எலிமினேட்டர் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி குஜராத் ஜெயின்ஸ் அணியும் மோத உள்ளன. இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு இரண்டாவது அணியாக தகுதி பெறும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.